இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இப்படி டெய்லி யோசிச்சு யோசிச்சே மண்டை வெடிச்சு வரும் போலயே. நெட்டச்சு காலங்கத்தாலே உட்காந்து என்னத்த யோசிச்சுட்டு கிடக்கான்னு தெரியலையே. ஆனெல்லாம் வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கா. என்ன யோசிக்கிறா? ஒருவேளை இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், என்ன கூட்டு வைக்கலாம்னு யோசிப்பாளோ? சே இவெல்லாம் எங்க அதை பத்தி யோசிக்க போறா? இவ இன்னைக்கு நம்மளுக்கு அக்கறையா என்ன குழம்பு வச்சு போடலாம், என்ன சோத்த பொங்கி போடலாம்னு எங்க யோசிக்க போறா? அவ ஏதாச்சும் அவ என்னத்தை திங்கலான்னு யோசிச்சுட்டு கிடப்பாளா இருக்கும். ஏ சின்ன பொண்ணு, ஏ நெட்டச்சி காது கேக்குதா இல்லையா? யோ நெட்ட, உனக்கு இப்ப என்னையா பிரச்சனை? நானே ஆழ்ந்த சிந்தனையில இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து இப்படி கெடுத்து விட்டா. இப்பதான் ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருந்து அதுக்குள்ள கெடுத்து விட்டா. ஆமா, காலங்காத்தாலே அப்படி மேடம்க்கு என்ன யோசனை, அப்படி எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தியே? யோ நெட்ட, இப்ப 2 3 நாளா கடையே போடல பத்துக்க. நான் கடை போடலன்னோன்னு அந்த முனியம்மா இன்னைக்கு பூ வியாபாரம் பண்ணலான்ட்டு பூ கூட தூக்கிட்டு வந்துட்டா பத்துக்க நேத்து. இது என்ன சரி வராது பத்துக்க. அதான் இனிமே டெய்லி கடையை போட்டாதான் ஒவ்வொருத்தையும் வாய் மூட்டு கிடப்பாள். வேற நம்ம போடலன்னா அவ்வளோ ஆட்டோமேட்டிக்கா அவ்வளோ ஆரம்பிச்சிருவாள். வேற நம்ம பிசினஸ் படுத்துரும். அதான் இன்னைக்கு என்ன கடை போடலான்னு யோசிச்சுட்டு கிடக்கேன். அதான பார்த்தேன், நான் கூட காலங்காத்தாலேயே என்ன சமைக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருப்பியோன்னு நினைச்சேன். ஆமா, எனக்கு இதான வேலை. உனக்கு சமைச்சு சமைச்சு கொட்டுறது தானே எனக்கு வேலை. போவியா உன் வேலையை பார்த்துட்டு. நெட்டச்சி தெரியும் உன்னை பத்தி. சரி, எனக்கு லேட் ஆயிரும், நான் குளிச்சு கிளம்பிட்டு நான் ஆபீஸ் போறேன். யோ நெட்ட, இங்க வா. என்னடி? நெட்ட பைய, நான் இவ்வளவு நேரம் கடந்து கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு சிந்தனையில உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஐடியா வர்ற மாதிரி இருந்தது. அதுக்குள்ள சின்ன பொண்ணு நெட்டச்சின்னு கூட்ட ஐடியாவெல்லாம் கெடுத்து விட்டா. மரியாதை இன்னைக்கு என்ன பிசினஸ் பண்ணலாம்னு ஏதாச்சும் ஒரு யோசனை சொல்லிட்டு போவாபத்துக்கு. ஆமா, அப்படியே பெரிய பிசினஸ் பண்றவே இன்னைக்கு என்ன பிசினஸ் பண்ணணும் நான் சொல்லணுமா? போய் எதையாச்சும் ஒண்ணு பண்ணி தோல போ. யோ நெட்ட, இன்னைக்கு ஐடியா கொடுக்காம இந்த இடத்த விட்டு நான் அவ்வளவு கூடாது பத்துக்க. கால கையை வெட்டி முறிச்சு அந்த ஒரு முக்கில போடுறேன் பத்துக்க. ஒழுங்கா சொல்லிட்டு போ. நீ பண்ணாலும் பண்ணுவா. சொல்லு. ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? அது அது ஐயோ, எதுவும் வர மாட்டேக்கே. நம்மகிட்ட சரசம் பண்ணணும்னே வருவானுங்க. போய் தொலை, நானே ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சுக்கிறேன். சரி சின்ன பொண்ணு, எப்பா ஒரு வழியா நெட்டச்சு விட்டுட்டா. யோ நெட்ட, யோ பம்பர் முக்கா, வழி அந்த சைடு இல்ல, வழி இந்த சைடு, இப்படிக்கா போ. ஹிஹிஹி, சரி சின்ன பொண்ணு, மறந்துட்டேன். போ போ, எப்படா தப்பிச்சு போலான்னு தானே இருந்தா. போய் தொலை. ஒரு யோசனையும் வரமாட்டேக்கே. இன்னைக்கு எப்படியாச்சும் கடை போட்டே ஆகணும். 2 மணி நேரத்திற்கு பிறகு இந்த மனுஷன் வேற பருப்பு குழம்பு வச்சா இது ஒரு தொல்லை. அப்பளத்தை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டோன்னு ஒரே தொல்லை தான் பண்றாரு. ஏமா அப்பளம் இல்லாம தின்னு தொலைய மாட்டாரு போல. சரி, இப்ப வேற கடைக்கு மெனக்கட்டு போய் அந்த அப்பள பாக்கெட் வேற வாங்க போனோம். இப்ப அப்பளம் முடிஞ்சிருன்னு சொன்னா கேட்டு தொலைறாரா, சோறு வேண்டாங்காரு. என்னத்த பண்ண நம்ம நேரம். ஐயா, கடைக்கு வேற போனோம். இங்க தானே இந்த செருப்பு போட்டேன். இந்த செருப்பு எங்க? என்ன செருப்பை வேற காணும், எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியலையே. எனக்குள்ளதான் கல்லட்டி போடுவேன், எங்க போச்சு? நாய்க்கு எதுவும் தூக்கிட்டு போயிட்டா என்னன்னு தெரியலையே. இந்த நாய் தொல்லை வேற தாங்க முடியல. செருப்பு போய் எங்க கொண்டு போட்டுச்சோ தெரியல. ஏதாச்சும் ஒரு வேலைக்குள்ள கவிட்டு எடுத்துட்டு போய் போட்டிருக்கோம். சரி, இந்த நாய்களுக்கு இதே வேலையா போச்சுப்பா. இப்ப நேரம் ஒரு செருப்பு வெளியே உடுக்க விட மாட்டேக்கி. அவ்வளோக்கு அந்த எடுத்துட்டு போய் அங்கனக்குள்ள எங்கனையாவது போட்டுருது. இப்ப கடைக்கு வேற போனோம். எங்க போய் தேட செருப்பு? ஐயோ, என்னத்த பண்ண. இவா என்ன கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்கேயே உழவிட்டு கிடக்கா. குனிஞ்சு ஏதோ தேடிட்டு கிடக்கா. கம்மலுக்கு மேல எதுவும் தொலைச்சிட்டாளா என்னன்னு தெரியலையே. ஏ செல்லத்தாய், என்னடி தேடிட்டு கிடக்கா? கடைக்கு போலையாக்கும்? எங்க கடைக்கு போலான்னு தான் வந்தேன். செருப்பு வாசல்ல தான் கழட்டி போட்டேன். அதுக்குள்ள அந்த செருப்பை காண பாத்துக்கிடுங்க. செருப்பு காணுமா? நீ எங்க கொண்டு போட்ட செருப்ப? நான் எப்போதும் வாசல்ல தான் போடுவேன். இந்த அடிக்கடி இந்த நாய் வேற இந்த செருப்பு தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் கொண்டு போட்டுரும். திரும்ப தேடி பிடிச்சு எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு அங்கனக்குள்ள எல்லா இடமும் தேடிட்டேன், செருப்பு வேற காணோம். இந்த நாய் எங்க கொண்டு போட்டுச்சோ தெரியல. அப்படியா, செருப்பியா தேடுறா? நான் கூட ஏதோ தங்க கம்மலு எதுவும் தொலைச்சிட்ட போல எதுவும் தேடிட்டு கிடக்கான்னு நினைச்சேன். ஏங்க அதெல்லாம் பந்தசா வச்சுக்கிடுவேங்க. இந்த செருப்பு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி விடு செல்லுதாய், எனக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. சரி பரவாயில்ல, நான் உனக்கு வரும்போது செருப்பு வாங்கிட்டு வரேன், சரியா? சரிங்க, அப்பளம் வேற இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. சரி செல்லுதாயி. நல்ல செருப்பு 1 மாசம் முன்னாடி தான் வாங்கினேன். அதுக்குள்ள அந்த நாய்க்கு பேதி எடுக்க அது அந்த ஆளை தூக்கி எங்க கொண்டு போட்டுச்சோ தெரியல. சரி, இங்கனக்குள்ள எங்கேயாவது தேட வேண்டியதுதான். வேற என்ன பண்ண? இங்கனக்குள்ள எதுவும் போட்டிருக்கா? என்ன செல்லத்தாய்க்கு ஏதோ தேடிட்டு இருந்த மாதிரி இருக்கு. எக்கோ, ஏ செல்லத்தாய்க்கோ, என்னடி ஒத்தரோசா? என்னக்கா வேலைக்குள்ள போயிட்டு ஏதோ தேடின மாதிரி இருக்கு. அதை ஏன்டி கேக்குற? என் செருப்பு காண பாத்துக்க. அந்த நாய் தான் எடுத்து எங்கேயாவது கொண்டு போட்டிருக்கோம். அதை தேடிட்டு இருந்தேன் பாத்துக்க. என்னது, உங்க செருப்பு காணுமா? ஆமாடி, அதுக்கு ஏன் இப்படி ஷாக்காவுறா? ஐயோ எக்கா, ஏன் செருப்பையும் காணக்கா. நேத்து நான் உங்க வீட்ல இருந்து தானே கிளம்புனேன். அதான் சரி உங்க வீட்ல தான் எங்கேயோ செருப்பு விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு நினைச்சுதான் தேடி வந்தே பாத்துக்கிடுங்க. என்னடி சொல்றா? உன் செருப்பையும் காணுமா? உன் செருப்புங்கெல்லாம் இல்லடி. ஏன் செருப்பு காணும் நான் தேடிட்டு கிடைக்க, நீ உன் செருப்பு காணுங்க. எக்கா எப்படிக்கா உங்க செருப்பு காணும் என் செருப்பு காணும்? யாராவது தூக்கிட்டு போயிருப்பாவளோ? ஏடி எனக்கு தெரியலடி. அப்பப்போ என் செருப்பு நாய் தான் கவ்வி எங்கேயாச்சும் கொண்டு போடணும், நாய் தான் எடுத்துட்டு போயிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். தெரியலையே, நாய் சொல்லவும் முடியாது. உன் வீட்டுல வந்து எடுத்தாலும் எடுத்துருக்கோண்டி. என்னமோ தெரியலக்கோ, நல்ல ரோஸ் கலர் செருப்பு, நல்லா ஹீல்ஸ் வச்சு அழகா இருக்கும். என் வீட்டுக்காரே 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வாங்கி தான் பாத்துடுங்க. திரும்ப இப்ப செருப்பு வேணும்னு கேட்டேன்னா என்ன கொன்னே போடுவான். என்ன பண்ணுன்னு தெரியல. சரி விடு ஒத்தரசா, இங்கனக்குள்ளதான் எங்கேயாச்சும் கிடக்கும், தேடுவோம். சரிக்கோ.
மணி 9 தான் ஆகுது. இப்பவே பெய்ய கொஞ்சம் ஆட்டுக்கு புல்லு பறிச்சுட்டு வந்துருவோம். வேற 10 மணி 11 மணி ஆயிட்டா வெயில் தாங்க முடியாது. அந்த வெயில் நின்று புல்லு பறிக்க முடியாது. சீக்கிரமா பறிச்சுட்டு ஒரு 10 மணி போல வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். ஐயோ இளவெடுத்து செருப்பு எங்க போச்சு? இங்க தானே போட்டு தொலைஞ்சேன், அதுக்குள்ள காணோம். எப்ப எங்க பெய்ய தொலைஞ்சிச்சு? ஐயோ இதுல தானே போட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயில் கொண்டு எடுத்துரும். இந்த செருப்பு வேற காணுமே. செருப்பு இல்லாம அங்க போய் புல்லும் பறிக்க முடியாது. பாம்பு செத்தன்னு அப்படி வந்து அலையும். இம்மா பழைய செருப்பு தான், அதுக்குள்ள எவ்வளவு தூக்கிட்டு போயிட்டாலாக்கும். அடச்ச வீட்டு முன்னாடி ஒரு செருப்பை நிம்மதியா போட முடியுதா? எந்த சிரிக்கி தூக்கிட்டு போனாலும் தெரியல. சோ எரிச்சலால கிடக்கு. இப்ப நான் எப்படி புல்லு பறிக்க போவேன்? அந்த மனுஷனா அதான் கூட ஒரு செட்டு செருப்பு வாங்கி போடுனேன். ஏன் ஒரு செட்டு போதாதா அப்படின்ட்டு அழுதுட்டே போனா. இப்ப பாரு புல்லு பறிக்க இப்ப போக முடியாது. அங்க போனா முள்ளு செத்த செடின்னு அவ்வளவு கிடக்கும். காலில் தான் குத்தம். என்னத்த பண்ண? நம்மளுக்குன்னு வந்து சேருதுங்க. ஏ முனி என்னடி தேடிட்டு கிடக்கா? ஏ இழுவ புல்லு பறிக்க போலான்ட்டு கிளம்புனேன் பாத்துக்க. அதுக்குள்ள இந்த செருப்பை காணும் பாத்துக்க. பழைய பிஞ்சு போன கொஞ்சம் தேஞ்ச செருப்பு தான். அதுக்குள்ள அதையும் காணும். எவதான் எடுத்து வாயில போட்டாலும் தெரியல. பிஞ்சு செருப்புங்க வேற எவ எடுத்திருப்பா? நாய்க்கு ஏதாச்சும் கவிட்டு போயிருக்கும். என்ன இளவோ தெரியல. இப்ப எப்படி புல்லு பறிக்க போறது? நான்லாம் இதுக்குதான் செருப்பு வெளியே போடுறதில்ல பாத்துக்க. நல்லா புதுசு புதுசா ஷூவு அது இது நிறைய வாங்கி வச்சு எல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் போட்டிருந்தேன். அடிக்கடி காணாம போயிட்டே இருந்து அதனால இப்ப வீட்டுக்குள்ளே செருப்பை போட்டுறேன் பாத்துக்க. இப்ப ஒருத்தையும் என் செருப்பை எடுக்கிறது கிடையாது. ஆமா இங்க என் வீடே சின்ன பெட்டி மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள கொண்டு நான் எங்க அந்த நாத்த செருப்பு போட? அதுவும் கரெக்டு தான். சரி விடு பாத்துக்கலாம். மார்க்கெட்டு போனோம். நீயே போகுமா இல்ல எப்படி? போனோண்டி. இந்த ஆடு வேற வாழ் கத்திட்டே கிடக்கு. கொஞ்சம் புல்ல கொண்டு போட்டோன்னா மூடிட்டு இருக்கும்னு பார்த்தேன். சரி வா போவோம். அங்க போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு செட்டு செருப்பு வாங்கிட்டு வருவோம். செருப்பு இல்லைன்னா வேலைக்கு வந்து பார்த்துக்க. சரி முனியம்மா வா போவோம். ஏ செல்லத்தாய்க்கா அங்க பாருங்க. இது வள்ளி மகா பூ மாதிரி தானே. இப்படி எப்படி அழுதுட்டு கிடக்கா பாருங்களேன். எதுக்கு அழுகுறான்னு தெரியலையே. அது அம்மாக்குமே எதுவும் அடிச்சு விட்டாலோ? ஐயா தெரியலடி எதுக்கு அழுதுட்டு இருக்கான்னு. வா கேப்போம். ஏம்மா பூ மாதிரி எதுக்குமா அழுகுறா? உங்க அம்மா எதுவும் அடிச்சு விட்டாவளோ? அத்தை அது அது என்ன தங்கம் நீ இப்படி அழுகுறா? எதுக்கு அழுகுறா சொல்லு. அழுவாதம்மா. அத்தை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் செருப்பு வெளியே தான் கடந்து நான் பாத்ரூம் போனோன்னு வீட்டு உள்ள போயிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்து பார்த்தேன். என் செருப்பை காணோம் அத்தை. என்னம்மா பூ மாதிரி உன் செருப்பும் காணுமா? ஆமா அத்தை என் செருப்பு காணோம். ஏம்மா பூ மாதிரி அதுக்கு ஏமா அழுகுறா? எத்தே எங்க அம்மா நேத்து தான் எனக்கு புது செருப்பு வாங்கி தந்தாவ. இப்ப காணோம்னு சொன்னா எங்க அம்மா என்ன அடி அடி நடிப்பாங்க. எனக்கு பயமா இருக்கத்தே. ஏதோ சரியில்லையே. என்ன அவ்வளோ ஒரு செருப்பும் காணாம போன மாதிரி இருக்கு. என் செருப்பு காணும், செல்லத்தாயக்கா செருப்பு காணும், பூமாரி செருப்பு காணுங்க. என்ன யார் யார் செருப்புலாம் காணும்னு தெரியலையே. ஏம்மா பூமாரி நீ அழுவாதம்மா. நான் உங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். அம்மா அடிக்க மாட்டாவ சரியா? நீ ஸ்கூலுக்கு போம்மா. இல்லத்தே எனக்கு பயமா இருக்கத்தே. எங்க அம்மா அடிப்பாவ. என்ன இவ ரெண்டு பேரும் அந்த சின்ன பிள்ளைட்ட ஏதோ பேசிட்டு கிடக்காம இந்த பிள்ளை வேற அழுது ஏதாச்சும் திட்டிக்கிட்டு விட்டாள்வலாம் தெரியலையே. ஏன் முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடி. செல்லத்தாயக்கா யாரையாச்சும் போய் திட்டுவாங்களா? ஐயருடி என்னன்னு கேட்போம். செல்லத்தாயக்கா என்னாச்சுக்கா? எதுக்குக்கா பாப்பா அழுதுட்டு கிடக்கா? ஏ இழுவ அதுவாடி இந்த பூ மாதிரி செருப்பு காணுமா பத்துக்க. அதான் அவ அம்மா திட்டுவாவ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கிடக்கா. அதான் அவன் திட்ட மாட்டாவ நீ ஸ்கூலுக்கு போமான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னது இந்த சின்ன பிள்ளை செருப்பு காணுமா? எப்ப நம்ம ஊர்ல யார் தான் இப்படி செருப்பு திருடுறாவளோ தெரியல. என் செருப்பையும் காணுங்கோ. நானும் அப்பத்துல இருந்து தேடிட்டே கிடக்க. என் செருப்பு காணும். என்ன முடியுமா சொல்றா? உன் செருப்பையும் காணுமா? ஆமாடி என் செருப்பையும் தான் காணும். அதுக்கே எப்படி ஆண் வாய் பழந்து கிடக்கா? ஏன் முடியுமா? என் செருப்பையும் காணும், செல்லத்தாய்க்கா செருப்பையும் காணும், இந்த குட்டி பாப்பா செருப்பை காணும், உன் செருப்பை காணுங்க. ஊருக்குள்ள என்னடியே நடக்குது? என்ன செருப்பு திருட எவனாச்சும் வந்துட்டானா? என்னது உங்களோட செருப்பையும் காணுமா? அப்ப யாரோ பிளான் போட்டு தான் தூக்கி இருக்கு. யார் தூக்குனாவன்னு தெரியலையே. இந்த செருப்பெல்லாம் திருடி இப்படி என்னதான் கொண்டு போய் பண்ணுவாவளோ தெரியல. அதுக்குதான் என்ன மாதிரி செருப்பை வீட்டுள்ள பூட்டி வச்சுக்கணும். நீங்க தெருவுல ஓடி போட்டிருப்பீங்க. அதான் யாராச்சும் தூக்கிட்டு போயிருப்பாவ. ஆமா செருப்பை கொண்டு வீட்டுல பூட்டி வைக்காவ பூட்டி. அத்தை எனக்கு பயமா இருக்கு. எங்க அம்மா அடிப்பாவ. ஏ பூமாரி பயப்படாதம்மா. அம்மா அடிக்க மாட்டாவ. நீ ஸ்கூலுக்கு போ. சரிங்க அத்தை. என் செருப்பு காணோம். பூமாரி அழுவாம போ. தாய்க்கோ எனக்கு என்னமோ சரியா படலக்கோ. யாரோ வேணும்னு தான் நம்ம அவ்வளோ செருப்பையும் திருடிட்டு போயிருக்காவன்னு நினைக்கேன். அப்படி தாண்டி தோணுது. இப்படி அவ்வளோ செருப்பையும் திருடி கொண்டு போய் யாரு என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவாளுவே? அவ்வளோ நல்ல கலர் கலரா ஒவ்வொரு நாளைக்கு போட்டுட்டு திரிவாளுவே. வேற என்ன பண்ணுவாளுவே? சரி அடுத்த செருப்பு எவ்வளோச்சும் எடுப்பாளா? முதல்ல எவ எடுக்கான்னு தெரியலப்பா. எவ எடுத்துட்டு போனாலோ எவன் எடுத்துட்டு போனாலும் சரி அதுக்கு இப்படி சின்ன பிள்ளைகள் செருப்பையுமா சேர்த்து எடுத்துட்டு போவாளுவே. சரி இழுவ வாடி நம்ம மார்க்கெட்டு போவோம். லேட் ஆயிட்டு. என்னதான் நடக்குதுன்னே தெரியல. எல்லாமே விசித்திரமா நடக்குது. செருப்பையும் விட்டு வைக்க மாட்டேங்காவே. ஏ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி,
ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் செவ்வந்தி, ஹாய் பகவதி, ஹாய் சுதனேஷ், ஹாய் பிரண்யா, ஹாய் தினேஸ்வரி, ஹாய் கேசவன், ஹாய் தர்மராஜ், ஹாய் நிலா, ஹாய் பூஜா, ஹாய் நந்தினி, ஹாய் கனி கரிஸ்டினா, ஹாய் பவித்ரா, ஹாய் முத்துராசு, ஹாய் நாகராணி, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் சசிதரன், ஹாய் அஞ்சலி நேத்ரா, ஹாய் கார்த்திகா, ஹாய் பிரியா, ஹாய் ராஜசாந்தி, ஹாய் பாவனாஸ்ரீ, ஹாய் சிவதர்ஷன், ஹாய் சிவரஞ்சனி, ஹாய் சோனியா, ஹாய் காவேரி, ஹாய் சாய் ஸ்ரீ, ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் மல்லிகா, ஹாய் விக்னேஷ், ஹாய் கவியரசி, ஹாய் சுதா, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் மணிகண்டன், ஹாய் சரஸ்வதி, ஹாய் பூர்ணி, ஹாய் சுபாஷ், ஹாய் சோபனா, ஹாய் பிரகாஷ், ஹாய் கவியரசன், ஹாய் பார்வதி, ஹாய் மேரி, ஹாய் சூசை, ஹாய் ஜெகதீஷ், ஹாய் ரோஜா, ஹாய் மீனா, ஹாய் அமித், ஹாய் கரண், ஹாய் திவி ஈஸ்வர், ஹாய் அதர்ஸ், ஹாய் பவனி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் பூங்கொடி, ஹாய் மணிகண்டன், ஹாய் ஜமுனா, ஹாய் பெர்லின், ஹாய் ஸ்லோமி, ஹாய் சஞ்சய், ஹாய் சாம்பவி, ஹாய் கதிர், ஹாய் மாரீஷை, ஹாய் வைஷ்ணவி, ஹாய் முத்துலட்சுமி, ஹாய் முத்து மாரியப்பன், ஹாய் இசைகலா, ஹாய் இந்து, ஹாய் மகா, ஹாய் சசி, ஹாய் அனிதா, ஹாய் அருண், ஹாய் யாவிகா ஸ்ரீ, ஹாய் காவ்யலக்ஷ்மி, ஹாய் ரேணுகா, ஹாய் மிலர் நிலா, ஹாய் ஆதித்யா, ஹாய் முத்துக்குமார், ஹாய் பட்டுராணி, ஹாய் அம்பிகாவதி, ஹாய் செல்வா, ஹாய் அகிலன், ஹாய் வசந்தன், ஹாய் வினோத், ஹாய் கண்ணன், ஹாய் மீனா, ஹாய் கௌசல்யா, ஹாய் கவிதா, ஹாய் ஸ்னேகா, ஹாய் மகிஷாலினி, ஹாய் ஆலியா, ஹாய் மோஷின், ஹாய் தமிழ் பாண்டியன், ஹாய் சித்தார்த், ஹாய் மோகித், ஹாய் புவனா, ஹாய் அருண், ஹாய் லட்சுமை, ஹாய் பிரியா ஆறுமுகம், ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் அருள் ஜோதி, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் செல்வ விக்னேஷ், ஹாய் ரேவதி, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் ஸ்ருத்விக். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.